எனவே நீங்க என்ன புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், அர்த்தம் புரிந்த வணக்கங்கள், அர்த்தம் புரியாத வணக்கங்கள் இரண்டையும் நீங்க என்றைக்கு செய்ய தயாராகிறீங்களோ அப்பதான் வணக்க வழிபாடு என்ன செய்யும், பூர்த்தியாகும். இஸ்லாம் என்ன எதிர்பார்க்குது என்று சொன்னால், டோட்டலாக சிந்தனையாலும் உள்ளத்தாலும் எங்களோட உடலாலும் நாம வணங்கணும் இறைவனை, எல்லா வகையிலும் இறைவனை வணங்க வேண்டும் என்பது இஸ்லாம் எங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பல்வகை தன்மையான ஒரு இபாதத்துடைய வடிவம் தான் இது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிஞ்சுக்கொண்டு இன்னொரு அம்சம், இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு ஒருவர் ஒரு செய்தி எழுதுகிறார். என்னன்னு சொன்னால், தொழுகை, நோன்பு இவைகளில் கூடுதலான ஈடுபாடு காட்டுவதற்கான ஒரு செய்தி போன்ற ஒரு வடிவத்தை அவருக்கு என்ன செய்கிறார், இமாம் மாலிக்கு எழுதுகிறார். 5 நேரம் தொழுகிறது, சுன்னத் தொழுகிறது, இதெல்லாம் தாண்டி தொழுகையிலேயே அந்த நாளை என்ன செய்யறது, கழிக்கிறது, இது மாதிரி எழுதுறார். அப்போ இமாம் மாலிக் அவருக்கு பதில் எழுதுறார். எப்படி பதில்னா, கடமைகளை அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், கடமைகளை தாண்டி ஒரு மனிதன் ஒரு துறையில் ஈடுபடுறானே, அது மாதிரி ஒரு பதில் எழுதுறார். அல்லாஹு தாலா சில மனிதர்களுக்கு தொழுகையை திறந்து விட்டிருப்பான், தொழுகையை திறந்து விட்டிருப்பான், அவர் அதில் என்ன செய்யட்டும், கூடுதலாக ஈடுபடட்டும். ஆனால் சிலருக்கு அல்லாஹ் தொழுகை என்ன செஞ்சிருக்க மாட்டான், திறந்திருக்க மாட்டான், தர்மத்தை என்ன செஞ்சிருப்பான், திறந்து விட்டிருப்பான். சிலருக்கு அல்லாஹு தாலா நோன்பை திறந்து விட்டிருப்பான், சிலருக்கு அல்லாஹு தாலா மார்க்க அறிவை தேடுதலையும் அதை பரப்புதலையும் என்ன செய்திருப்பான், திறந்து விட்டிருப்பான். அல்லாஹு தாலா எனக்கு அதை என்ன செஞ்சுக்கிறான், திறந்து விட்டுக்கிறான். இமாம் மாலிக் சொல்றாரு, அறிவை தேடுதலையும் அறிவை பரப்புதலை எனக்கு அல்லாஹ் திறந்து விட்டிருக்கிறான். எனவே உங்களை விட நான் சிறந்தவனும் அல்ல, என்னை விட நீங்க சிறந்தவரும் அல்ல. உங்களுக்கு எது திறக்கப்பட்டுச்சோ அந்த இபாதத்தில் என்ன செய்யுங்க, நீங்க இருங்க. எனக்கு எது திறக்கப்பட்டிருக்கிறதோ அதில் நான் என்ன செய்கிறேன், கூடுதலாக ஈடுபடுகிறேன் என்று இமாம் மாலிக் இப்னு அனஸ் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். நீங்க என்ன பார்க்கணும் என்று சொன்னால், எல்லா வகையான இபாதத்துக்களை செய்வதோடு உங்களுக்கு ஒன்றில் அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருப்பான், ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருப்பான். அதில் இயல்பாக நீங்கள் ஈடுபடுவீர்கள், இயல்பாக ஈடுபடுவீர்கள். அதில் கூடுதலான கவனத்தை என்ன செய்ய வேண்டும், செலுத்த வேண்டும் என்பதை இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த செய்தியில் என்ன செய்கிறாங்க, உணர்த்துவதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, இதனால் தான் நம்ம ஆரம்பகால இஸ்லாமிய அறிஞர்களுடைய வரலாற்றில் நீங்கள் பார்க்கலாம், சில அறிஞர்களுடைய இபாதத்துக்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம அந்த இடத்துக்கு கிட்ட கூட நெருங்க முடியாது, அருகில் நெருங்க முடியாத அளவுக்கான இபாதத்துக்கள் இருந்திருக்கிறது. அதில் குறிப்பாக தொழுகையுடைய விஷயத்தில் அவங்க காட்டிய கவனங்கள், நான் சொல்லலை இங்கே 5 நேர தொழுகை அது மட்டும் சொல்லலை, 5 நேர தொழுகையை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் செஞ்சாகணும், கடமை. சுன்னத்து தொழுகையை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட கடமை மாதிரியான அம்சங்கள், கடமை அல்ல. அதான் முந்தி பிந்தி தொழுகிறோமே, அதெல்லாம் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் வளமையாக இருக்க வேண்டிய விஷயம், வித்திர் வளமையாக இருக்க வேண்டிய விஷயம். இதையெல்லாம் தாண்டி நிறைய தொழக்கூடியவர்களாக என்ன செய்தார்கள், அவர்கள் இருந்த வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். ஒரு அறிஞருடைய வரலாறு பாருங்க, நான் சொன்ன அந்த படிமுறையை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, வணக்க வழிபாடுடைய பல்வகை தன்மை, அது இஸ்லாத்துக்கே உரிய சிறப்பு. இரண்டாவது, அல்லாஹு தாலா இந்த பல்வகை தன்மையில நம்ம ஈடுபடணும், ஒன்றில் மட்டும் என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது, எல்லாம் வரணும். ஆனால் அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு ஒன்றை மட்டும் திறந்து விடுவான், ஒன்றை மட்டும் என்ன செய்வான், திறந்து விட்டுருவான். கூடுதலாக அவருக்கு ஈடுபட முடியுமாக இருக்கும். அவர் என்ன செய்யணும், மற்றவைகளையும் பேலன்ஸ் பண்ணிக்கொண்டு இதில் கூடுதலாக என்ன செய்யணும், ஈடுபட வேண்டும் என்பதை இமாம் மாலிக் இப்னு அனஸ் என்ன செய்கிறாரு, அந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, சஃபி என்ற ஒரு அறிஞர் அறியப்பட்டார். இது நான் 3வது பகுதி. சஃபி அப்படின்னா என்ன, சஃபி என்று சொன்னா சப்போடு சம்பந்தப்பட்டவர் அர்த்தம். அந்த அறிஞர் அதில் பிரபல்யமான சஃபி என்றே அவருக்கு புனை பேர். அவர் கொஞ்சம் பள்ளிக்கு தானாக தனியே வந்து கொள்ள முடியாத நபர், தானாக தனியே வந்து கொள்ள முடியாத ஒரு நபர். அப்போ அவர்கிட்ட பலர் கேட்குறாங்க, இந்த வழியோடு நீங்கள் வரணுமா, உங்களுக்கு தான் சலுகை இருக்குது என்று. அவர் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னான்னு சொன்னால், அதானுக்குரிய நேரம் தொழுகைக்காக அதான் சொல்லப்பட்டு, இல்லம் தஜிதூனி ஃபி ஸஃப் இல்லம் தஜிதூனி ஃபி ஸஃப் ஃபத்லுபூனி ஃபில் கப்ர். அதான் சொல்லப்பட்டு என்னைய சஃப்ல நீங்க காணலேண்டா என்னை கபர்ல வந்து பாருங்க. அதான் சொல்லப்பட்டு என்னை சஃபில் நீங்கள் காணவில்லை என்றால் என்னை கபரிலே வந்து பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்றார். அப்படின்னு என்ன சொல்றாரு, தொழுகை எனக்கு என்ன செய்யாது, என்றைக்கும் நான் அதை பிந்த நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த அறிஞர் சஃபி என்று அழைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன தெரியுமா, அவர் என்றைக்கும் அந்த சஃபோடு வாழ்ந்தவர் என்பதற்காக அறியப்பட்டார். இப்படி ஒரு கவனம் இருக்குது, மிக கஷ்டமான ஒரு கவனம் தான் அது. எல்லோருக்கும் இதே கவனத்தை எடுக்க முடியும்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலருக்கு என்ன செஞ்சிருவான், அந்த தொழுகையில் உள்ள அந்த கவனத்தை அல்லாஹ் தஆலா திறந்து கொடுத்துருவான், திறந்து என்ன செஞ்சிருவான், கொடுத்துருவான். எந்த அளவுக்கு அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு, இதை நம்ம சொல்லலாமா, நம்ம ஒரு வார்த்தைக்காவது சொல்ல முடியுமா இந்த வார்த்தையை, இல்லம் தஜிதூனி ஃபி ஸஃப் ஃபத்லுபூனி ஃபில் கப்ர்,
என்னை வந்து சஃபுல காணலைன்னா கபரில் பாருங்க நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கவனத்தை என்ன செஞ்சாரு அவர் எடுத்தார் இடத்தை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்படி பலர் இருந்திருக்கிறாங்க, அந்தந்த விஷயத்தில் கவனம் எடுத்தாங்க. இமாம் அப்துல்லா இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தர்மத்தில் பிரபல்யமானவர். தர்மம் என்றால் அப்துல்லா இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதில் அறியப்பட்டவர். எந்த அளவுக்கு அவர் தர்மத்தில் மிகவும் விளக்கமுள்ளவராக இருந்தார்னு சொன்னால், ஒரு முறை ஒரு 2 தீனாரோ 3 தீனாரோ தர்மம் செய்கிறார். தர்மம் செய்கிற நேரத்தில் பக்கத்தில் உள்ளவர் சொல்றாரு, இவருக்கு ஏன் நீங்க கொடுத்தீங்க? இவர் எதை எடுத்தாலும் பொறிச்சு தான் சாப்பிடுவார். அப்படி எப்படி எங்கட சமுதாயத்தில் இருப்பாங்க, யாருக்கா உதவி செஞ்சுட்டு போற நேரத்தில் இடையில போய் குறுக்கிட்டனது 4 விஷயத்தை சொல்லி அதை இல்லாமல் ஆக்கி விடுறது, அதை இல்லாமல் ஆக்கி விடுறது. இவருக்கு ஏன் கொடுக்குறீங்க? இவர் எடுத்தாலும் பொறிச்சு தான் சாப்பிடுவாருண்டு. அப்போ இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் உடனே அதை கேட்டு மாறுறவராக இருக்கல. அவர் என்ன சொன்னாரண்டா, அப்படியா நம்ம கொஞ்சம் கூட கொடுத்துருக்கணுமே, இது போதாதே அவருக்கு என்ன எப்படி அப்படி நம்ம அவருக்கு என்ன செஞ்சிருக்கணும், இதை விட கொஞ்சம் கூட கொடுத்திருக்கணுமே, இது போதாம் போயிருமே அப்படின்ற வார்த்தை அவர் என்ன செஞ்சாரு சொன்னார். இது எதை காட்டுது? எவருடைய வார்த்தைகள் மூலம் தர்மத்தில் நான் என்ன செஞ்சிடக்கூடாது, நான் சரியான ஆளுக்கு தர்மம் செய்கிறேன்னா அது முக்கியம். ஆனா எவருடைய வார்த்தை கொண்டு அதுல நாங்க என்ன செஞ்சிடக்கூடாது, பிந்த கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருந்தார். ஒவ்வொருவரும் அறிவில் அறியப்பட்டவர்கள். இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், நம்ம அவருடைய அறிவு சம்பந்தமாக நிறைய நம்ம படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், படிப்புடைய ஆர்வம் காரணமாக வறுமையோட உச்சகட்டத்தில் நாங்கள் எப்படி படித்தோம்ன்ற ஒரு விஷயம் சொல்றார். அதாவது லஃப்தத்துல் கபீத் என்ற நூலில் அவர் சொல்றார், ஒரு ஈரலின் துடிப்பு என்ற நூலில் என்ன சொல்றாருண்டா, காய்ந்த சிலர் ரொட்டிகள் இருக்குதே, இந்த ரொட்டியெல்லாம் எடுத்துட்டு போய் ஆற்றோரத்தில் உட்கார்ந்து நம்ம சாப்பிடுவோம். அவசரமா போய் அங்கே போய் படிக்கிற மட்டுக்காக சாப்பிடுவோம். இந்த சாப்பிட்ற நேரத்தில் இந்த ரொட்டியுடைய தன்மை எப்படி இருக்கு எங்கட வறுமையை சொல்றாரு. அதுல ஒரு துண்டை நம்ம வாயில போட்டோம்னா தண்ணி குடிக்காம தொண்டையை தாண்டி இறங்காது. தண்ணி ஊற்றாமல் தொண்டையை தாண்டி என்ன செய்யாது, அது இறங்காது. ஆனாலும் லத்தத்து தலப், அறிவை தேடுகின்ற இன்பம் எங்களுக்கு இதெல்லாம் என்ன செஞ்சது, ஒன்றும் இல்லாம ஆக்கிச்சு. அறிவை தேடுகின்ற இன்பம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கியதை எடுத்து நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, சிம்பிளாக அறிவை தேடுகின்ற இன்பத்தை நீங்க பார்க்கணும்டா, இன்றைக்கு ஸ்கூல் போய் படிக்கிறாங்களே அந்த பிள்ளைகளுடைய இன்பத்தை இதையும் பார்த்தீங்கன்னா விளங்கிடும். அங்க அறிவை தேடுறதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நாங்க படுற பாடு அவங்க விடுங்க, அந்த பிள்ளைகளுக்கு அதை முடிச்சு வைக்கிறதுக்கு நம்ம படுற பாடும், அவர்கள் எக்ஸாம் நேரத்தில் படிக்கிற நேரத்தில் அந்த தூக்கத்தை முழிச்சிட்டு இருக்கிறதுக்கு படுற பாடும் எதை சொல்லுது தெரியுமா? அந்த அறிவுடைய இன்பம் என்ன செய்யல, உள்ளத்திற்குள்ள ஏறவில்லை. உள்ளத்திற்குள்ள என்ன செய்யல, ஏறவில்லை. கிட்டத்தட்ட மயக்க ஊசி போட்டு ஆபரேஷன் பண்ற மாதிரி தான் அது. அந்த லெவலில் தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய அறிவு தேடல், மார்க்க அறிவு தேடல் இன்பமாக வந்த அந்த அறிஞர்களுடைய வரலாற்று என்ன பார்க்கிறோம், அப்படி பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நீங்க என்ன புரிஞ்சுக்கோன்னு சொன்னால், உங்களுக்கு எது திறக்கப்பட்டிருக்கு, எல்லா வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். எங்களுக்கு எது திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், யோசிக்க வேண்டும். எங்களுக்கு எது திறக்கப்பட்டிருக்கிறதோ அதுல கூடுதலான ஈடுபாடு காட்ட வேண்டும், அதுல கூடுதலான ஈடுபாடு காட்ட வேண்டும். அல்லாஹு தஆலா அது உங்களுக்கு திறந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், உங்களுக்கு அல்லாஹு தஆலா திறந்திருக்கக்கூடிய ஒரு அம்சம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அதை சொல்லுவார்கள், மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள், மன் அக்ஸர ஷைஅன் குதிம பிஹி, யார் ஒன்றை கூடுதலாக ஒன்றில் ஈடுபடுகிறாரோ அவருடைய இறுதி முடிவு அதை கொண்டுதான் என்ன செய்யும், இருக்கும். பகிரங்கமாகவா தனியாகவான்றதல்ல, நீங்க பகிரங்கமாக நல்லவராக இருந்து தனிப்பட்ட வாழ்க்கையில மோசமானவராக இருந்தால் உங்களுக்கு கத்தும் எது, அதுதான் உங்களோட முடிவு, அதுதான். தனிப்பட்ட வாழ்க்கையில சினிமாவிலே இருந்த ஒருவர் பஸ்ல சினிமா சீடியோட மரணிச்ச வரலாற்றை பார்க்கிறோம். கையில என்னது, சினிமா சீடி, அதோட என்னது அவருடைய மரணம். காரணம் என்ன, அவர் அதுல தான் என்ன செஞ்சாரு, இருந்தாரு, அதிலே என்ன செஞ்சிட்டாரு, மரணித்து விட்டார். நீங்க எதுல கூடுதலாக ஈடுபடுறீங்களோ குத்திமபி, அதை கொண்டு தான் அல்லாஹ் உங்களை என்ன செய்வான், ஹத்தும் பண்ணுவான். வெளி உலகத்தில் எப்படி இருந்தீங்க என்பது தெரியாது, ஆனா அல்லாஹ் ஒருத்தனுக்கு எது தெரியும், நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி இருந்தீங்கன்னு சொல்றது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான அம்சம், அல்லாஹு தஆலா எங்களுக்கு எதில் கூடுதலான ஈடுபாட்டை வணக்க வழிபாடுகளில் தந்திருக்கிறான் என்கின்ற இந்த பகுதி. அந்த இபாதத்தில் ஈடுபடுகிற நேரத்தில் ஏனையவைகளை புறக்கணிச்சிடக்கூடாது. அவைகளில் கூடுதலான ஈடுபாடும், அவைகளில் ஒரு பேலன்ஸான ஈடுபாடும், இதில் என்ன செஞ்சிடணும், அதிகமாகவும் நாங்கள் ஈடுபட பழக வேண்டும். அல்லாஹு தஆலா அதன் மூலம் எங்களுக்கு என்ன செஞ்சிருவான், ஒரு தௌஃபீக் செய்ய வாய்ப்புண்டு.